வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு லோகன் ஈஸி குக் சேனல். நமக்கு சோறு தான் உலகம், நோ மேட்டர் வேர் யூ ஆர். நம்ம இன்னைக்கு வீடியோவில் ரொம்ப ஹெல்த்தியான கிட்ஸ்க்கு பிடிக்கிற மாதிரி ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். பொதுவாக பூசணிக்காய்னா குழந்தைகள் சாப்பிட மாட்டாங்க, குழந்தைங்க என்ன பெரியவங்க கூட சாப்பிட்றது கிடையாது. இந்த மாதிரி சப்பாத்தி செஞ்சால் பெரியவங்கள்லேருந்து குழந்தைங்க வரைக்கும் எல்லாரும் சாப்பிடுவாங்க. பூசணிக்காயில் ஏகப்பட்ட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ அடிக்கடி இதில் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. அது மட்டும் இல்லை, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வீடியோ எண்டில் ஒரு கிச்சன் டிப் இருக்குது. இந்த மாதிரி பயனுள்ள தகவல்களோட இன்ஸ்டன்ட் குக்கிங் ரெசிபி தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம லோகன் ஈஸி குக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம். பூசணிக்காயை தேவையான அளவுக்கு தோல் சீவி எடுத்துட்டு ஒரு இட்லி பாத்திரத்தை வச்சு ஸ்டீம் பண்ணி வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் இந்த வீடியோவில் ஒரு 1/4 கிலோ சைஸ் பூசணிக்காய் ஒரு சின்ன சைஸுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வேக வைத்த பூசணிக்காயோட 2 கப் கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. நல்லா சூடாக இருக்கும், அதனால் ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். மேக்ஸிமம் தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. சூடான பூசணிக்காயில் இருக்கிற தண்ணி போதுமானதாக இருக்கும். ஒரு வேளை தண்ணீர் தேவைப்படுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஆல்ரெடி காய் வேக வைக்கிறதுக்காக இட்லி பாத்திரத்தை வச்சுருந்த சுடு தண்ணியே போதுமானதாக இருக்கும். அதில் கொஞ்சம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா கரண்டியை வச்சு மசிச்சு விடும்போது சூடு கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். இப்போ கையில் நல்லா மாவு பிசைஞ்சு விடலாம். இந்த மாதிரி மாவு பிசைஞ்சு பிசுக்காக இருந்துச்சுன்னு அப்படின்னா கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் வரமாவு சேர்த்து நல்லா மசிச்சு விடுங்க. நல்லா பிசைஞ்சு எடுக்கும்போது சப்பாத்தி மாவு பழத்துக்கு நல்லா மாவு சாஃப்டாக வந்திருக்கும், கையில் ஒட்டாமல் இருக்கும். இதில் 1 ஸ்பூன் நெய் அல்லது கடலை எண்ணெய் சேர்த்து நல்லா மாவு பிசைஞ்சு விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மாவு நல்லா சாஃப்டாக சப்பாத்தி உருட்டுற அளவுக்கு வந்திருக்கும். இது நம்ம ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சுருவோம். இப்போ இந்த மாவில் கொஞ்சம் எடுத்து நாட்டு சக்கரை 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். அதையும் நல்லா பிசைஞ்சு விடுங்க. நல்லா சாஃப்டாக இருக்கும். இதையும் தனியாக மூடி போட்டு வச்சிடலாம். இது நம்ம குழந்தைங்களுக்காக போட்டு கொடுத்துடலாம். ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம எப்பயும் போல் சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி எல்லாத்தையும் ரோல் பண்ணி எடுத்துடலாம். தேய்ச்சி எடுத்துகிட்டு வந்ததை தோசைக்கல்லில் போட்டு சுற்றி எடுத்துடலாம். இதே மாதிரியே சர்க்கரை போட்டு சப்பாத்தி மாவையும் தேய்ச்சி எடுத்து நெய் தடவி சுட்டுடலாம். அவ்வளோதாங்க, சாஃப்டான பூசணிக்காய் சப்பாத்தி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த இனிப்பு சப்பாத்திக்கு தேன் தடவியோ இல்லை பேரிச்சம்பழம் ஜாம் தடவியோ ரோல் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்கன்னா ஈஸியாக சாப்பிடுவாங்க. நம்ம வீட்லேயே ஈஸியாக பேரிச்சம்பழம் ஜாம் செய்ய முடியும். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃப்யூச்சரில் அந்த வீடியோவும் போடலாம். நான் இந்த வீடியோவில் ப்ராக்கோலி குருமாவோட சைடிஷாக வச்சு காட்டியிருக்கேன். நீங்கள் வேறு எந்த குருமா இல்லை சட்னி வச்சு கூட சாப்பிட்லாம். இன்றைக்கான கிச்சன் டிப், நம்ம வீட்டில் புழுங்கல் அரிசி இல்லாமல் மாப்பிள்ளை சம்பா, சிவப்பரிசி, கைக்குத்தல் அரிசி அப்படின்னு வாங்கி சமைச்சு கொடுத்தா அந்த அரிசி டேஸ்ட் இல்லைன்னு சாப்பிட மாட்டாங்க. இப்போ அந்த அரிசியை நம்ம எப்படி ஈஸியாக பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது தான் இந்த டிப். அது மட்டும் இல்லை, நம்ம அரைச்சி வச்ச இட்லி தோசை மாவு கொஞ்சமாக இருக்கும்போது வேறு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு யோசிச்சுட்ருப்போம். அப்படி இல்லாமல் கொஞ்சமாக இருக்கிற அந்த மாவோட தேவையான அளவுக்கு நம்மக்கிட்ட இருக்கிற மாப்பிள்ளை சம்பா, சிவப்பரிசி, கைக்குத்தல் அரிசி இந்த மாதிரி ஏதோ ஒரு வெரைட்டி எடுத்து ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சா போதும். அதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. அரைச்சது கூட உங்கள் கிட்ட இருக்கிற ராகி மாவு இருந்துச்சு அப்படின்னா அதில் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், கேரட்டு துருவி தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா தோசை மாவு பார்த்து கரைச்சிக்கோங்க. ஒரு 5 to 10 மினிட்ஸ் மூடி போட்டு மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறம் நம்ம தோசை சுட்டுடலாம். நான் இதில் வெங்காயம், கேரட் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் தேவைப்பட்டது அப்படின்னா பச்சை மிளகாய், பூண்டு இதெல்லாம் கூட சேர்த்துக்கலாம். நமக்கு இதில் தோசை மாவு கொஞ்சம் இருக்கிறதுனால தோசை ஒட்டாது, அடிப்பிடிக்காது, நல்லா சாஃப்டாக தான் இருக்கும். சின்ன குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா குட்டி குட்டி தோசையாக கூட நீங்கள் ஊற்றி கொடுக்கலாம். இந்த மாதிரி நம்ம செய்யும்போது கேரட் கொடுத்த மாதிரி இருக்கும், நமக்கு வேலையும் சுலபமாக இருக்கும். இந்த தோசைக்கு எல்லா வித சட்னி, சாம்பார் செட் ஆகும். இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி யூஸ்ஃபுல் டிப்ஸோட இன்ஸ்டன்ட் ரெசிபியை தெரிஞ்சுக்க நம்ம லோகன் ஈஸி குக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. நல்லா சாப்பிடுங்க, உடம்புக்கு நல்லதையே சாப்பிடுங்க. மீண்டும் ஒரு இன்ஸ்டன்ட் ரெசிபியோடு சந்திப்போம். பாய்.